Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மகிழ்ச்சியும் திருமண வாழ்வும். இதன் தலைப்பு. திருமணத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்திற்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் யோகங்களும் முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் இருக்கிற சில கிரகங்களுடைய குறியீடுகள் நமக்கு திருமணத்துக்கு பிறகான வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் இணக்கத்தையும் முன்னேற்றத்தையும் கட்டாயம் கொடுக்கும். அது எந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம திருமணம் சார்ந்த நிறைய காணொளிகள் போட்டுட்ருக்கோம். அன்பர்களும் அதை தான் கமெண்டில் கூட கேட்குறாங்க, திருமணம் சம்மந்தமாக நிறையா வீடியோ போடுங்க சார். அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த மகிழ்ச்சியும் திருமண வாழ்வு. நார்மலாகவே திருமணம்ங்கிறத குறிப்பிடுறது 2ஆம் இடம் 7ஆம் இடம். மறு திருமணத்தை குறிக்கிறது 11ஆம் வீடு 3ஆம் வீடுன்னு அது தனி கணக்கு. இந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பெரும் அளவில் பாதிக்கப்படாமல், கெட்டு போகாமல், கிரகணம் அடையாமல், நீச்சம் அடையாமல், அஸ்தமனம் அடையாமல் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே மேக்சிமம் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை தான். ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இருக்காது. திருமணத்துக்கு பிறகு படிப்படியாக வளர்ச்சி முன்னேற்றங்கள் போன்றவை இருக்கும். திருமண வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரியான குற்றங்கள் ஜாதகத்தில் இல்லாமல் இருக்கிறதும் அவசியம். உதாரணமாக ராகு கேது தோஷம், பூர்வ புண்ணிய தோஷம், கலத்திர தோஷம், புத்திர தோஷம், புணர்வு தோஷம், இருதார தோஷம், திருமண முறிவுக்கான காரணங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் மகிழ்ச்சிகரமான திருமணத்திற்கு பிறகு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக. இது போக ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பெரிய அளவில் பழுதுபடாமல் இருப்பது, அவர் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ திக்பலமோ பெற்ற நிலையில் இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் அதிகம் பழுதுபடாமல், கிரக யுத்தத்தில் ஈடுபடாமல், நீச்சமடையாமல், வக்கரமடையாமல், அஸ்தமனம் அடையாமல், கிரகணம் அடையாமல் இருக்கிறது. இதுவும் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் 12 லக்னங்களுக்கும் இந்த 2 7ஆம் அதிபதிகள் நல்லா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் 2ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால இந்த சுக்கிரன் அதிகம் பாதிக்கப்படாமல் இருந்தாலே இவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை இருக்கும். ரிஷப லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் புதன் 2ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் 7ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால புதனும் செவ்வாயும் பெருமளவு பாதிக்கப்படாமல் இருக்கிறது. இவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையை, திருமணத்துக்கு பிறகு மகிழ்ச்சியையும் இணக்கத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மிதுன லக்னத்திற்கு சந்திரனும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டியது அவசியம். இவங்க அதிகமாக பாதிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை கிடைக்கும். இதில் ஒரு சூட்சமமான விஷயம் என்னென்னா, இந்த உபய லக்னங்களுக்கு என்னதான் கிரகங்கள் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை கிடைக்காது. காரணம், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அவர்களே பாதகத்தை செய்யக்கூடியவர்களாகவும் வர்றதுனால உபயலக்கணக்காரங்க எப்போவுமே தாமரை இலை தண்ணி மாதிரி திருமண வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணி பழகிக்கிங்க. அதுதான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த 4 லக்னத்தில் பிறந்துட்டு நாங்கள் நகமும் சதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நீங்கள் பார்க்கவே முடியாது. வண்டி போயிட்டுருக்குங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். 1000ல் ஒரு தம்பதி, 10,000ல் ஒரு தம்பதி வேணால் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அவர்கள்லாம் விதி விலக்குகள். ஸோ விதிப்படி 7ஆம் அதிபதி தான் உங்களுக்கு பாதக அதிபதிங்கும் போது அதனால் நன்மைங்கிறத எதிர்பார்க்க முடியாது. கடகலக்ன ஜாதகர்களுக்கு சூரியனும் சனியும் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதாவது 2ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் அதிபதியான சனி பெரும் அளவு பாதிக்கப்படாமல் இருக்கும்போது மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி புதனும் 7ஆம் அதிபதி சனியும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டியது அவசியம். கடகலக்கணத்திற்கும் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும், சிம்ம லக்னத்திற்கும் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ தான் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கைங்கிறது இருக்கும். கன்னிகா லக்னத்திற்கு அஃப்கோர்ஸ் சுக்கிரனும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். அவங்க பெரும் அளவில் பாதிப்புகளை அடையாமல் கெட்டு போகாமல் ஜாதகத்தில் இருந்தால் திருமணம் மகிழ்ச்சி கண்டினியூட்டி இருக்கும். துலா லக்னத்திற்கு செவ்வாயே 2க்கும் 7க்கு அதிபதியாக வர்றதுனால இவர் ஒழுங்கான அமைப்பில் இருந்தாலே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
ஆஃப்டர் மேரேஜ் எல்லா பொறுப்புகளையும் வாழ்க்கை துணையிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். விருச்சிக லக்னத்திற்கு குருவும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். இவங்க 2, 7 கூடையவர்களாக வர்றதுனால இவர்கள் அதிக பாதிப்புகளை சந்திக்காமல் இருந்தால் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை. திருமணத்துக்கு பிறகு மகிழ்வும் வளர்ச்சியும் முன்னேற்றம் இருக்கும். தனுர் லக்னத்திற்கு 2 கூடைய சனி பகவான், 7 கூடைய புதன் பகவான் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டியது அவசியம். இந்த உபய லக்னங்களுக்கு அவங்க நல்ல நிலைமை அடையும் போது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியை கொடுத்துட்டு இன்னொரு விதத்தில் பாதகத்தையும் செய்ய தான் செய்வாங்க, அது மாற்ற முடியாது. மகர லக்னத்திற்கு சனி பகவானும் சந்திர பகவானும் 2 கூடையவரும் லக்னாதிபதியான சனி நல்லா இருக்கணும். 7 கூடைய சந்திரன் ரொம்ப கெட்டு போயிடக்கூடாது, அவரும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். இப்போ திருமணத்திற்கு பிறகு மகிழ்ச்சி, முன்னேற்றம், வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2 கூடையவர் குரு, 7 கூடையவர் சூரியன், இவங்க நல்ல நிலைமையில் இருந்தால் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை இருக்கும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதியான செவ்வாயும் 7ஆம் அதிபதியான புதனும் நல்ல நிலைமையில் இருக்கணும், கெட்டு போகக்கூடாது. இவங்க ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ திக்பலமோ கிரகணம் இல்லாத நிலையோ அஸ்தமனம் இல்லாத நிலையோ வக்ரம் இல்லாத நிலையோ இவர்கள் அடைந்து நீச்சம் அடையாத நிலையிலோ கடும் பகை அடையாத நிலையில் இருந்தாலே போதும், மகிழ்ச்சி, திருமணம் ரெண்டுமே கிடைக்கும். இது போக பொருத்தம் பார்க்கும்போது மகிழ்ச்சிகரமான தம்பதிகளை உருவாக்குறதுல ஜோதிடர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருந்தாத ஜாதகங்களை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அதனால இப்படி இதனால் அப்படின்னு சொல்லிட்டு இணைச்சி வைக்கிறத விட உண்மையிலே பொருத்தலைன்னு நேரடியாக சொல்லிடணும். சார் நாங்கள் 5 ஜோசியர்கிட்ட பார்த்துட்டோம், எல்லோரும் செய்யணும்னு சொல்லிட்டாங்களேன்னா அப்போ அதையே நீங்கள் பண்ணிக்கோங்கம்மா, எங்களை வம்பில் இருக்காதீங்கன்னு சொல்லிவிடும். நான் பொருந்தலைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிவிடுவேன். எங்கிட்ட பொருத்தம் வாங்குறது அவ்வளோ ஈஸியே இல்லை. எல்லாம் எனக்கு சிறப்பாக திருப்தியாக இருக்குதுன்னு தோணுனா மட்டும்தான் ஓகே பண்ணுவேன். டெய்லியும் ஒரு 15 பேராவது இந்த பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் என்னை திட்டாமல் இருக்க மாட்டாங்க. இவ்வளவு கண்டிஷனாக பார்த்தீங்கன்னா எப்படி சார் முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் பார்க்கணும், வேறு வழி இல்லை. திருமணத்தை 10 வாட்டி செஞ்சுக்க முடியாது. நீங்கள் 10 தொழில் கூட செய்யலாம், 10 வேலை மாறலாம், 10 வீடு கட்டலாம், 10 கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? இப்போ 10 கல்யாணம் பண்ண முடியாத ஒன்லி 1 ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி 2, 3ன்னு போகிறீங்கன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு இது தான் மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போ அந்த ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ 2 பேரில் ஒருத்தர் ஆத்மார்த்தமான நண்பர்களாக இருக்க வேண்டியது கட்டாயம். சமகிரகங்களாக இருந்தால் கூட ஒத்துக்க முடியாது. லக்னாதிபதி உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய லக்னாதிபதியும் உங்கள் வாழ்க்கை துணையின் லக்னாதிபதி உங்களுக்கோ நண்பர்களாக இருக்கணும். இது ஒரு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையின் அடிப்படை விதி. லக்னாதிபதி ஒரு வேளை சமமாக தான் இருக்கார், ஆனால் ராசி அதிபதி மித்திரர் நண்பராக இருக்காரா, அதை எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷனை பார்க்கணும். தோஷ சாமியம் சரியாக பொருந்துதாங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் செய்யும்போது அவர்களின் திருமணம் நிச்சயம் மகிழ்ச்சி ததும்பியதாக, மகிழ்ச்சி நிரம்பியதாக, வாழ்வாங்கு வாழும் யோகங்கள் உடையதாக கட்டாயம் இருக்கும். இதெல்லாம் சூட்சுமமாக பார்க்க வேண்டியது அவசியம். திருமண பொருத்தத்திற்கான விதிகள்னே நம்ம ஒரு 10 வீடியோக்கு மேலே போட்டிருப்போம், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ மகிழ்ச்சிகரமான திருமணம் அமைய இந்த விதிகள் உங்களுக்கு பொருந்தி வர வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.